நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். எல்லாம் பரலோகத்திலிருந்து தான் வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து வருகிறது. இந்த பூமிக்குரிய நன்மைகள், மனிதனுக்குரிய நன்மைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆகவே நாம் அவரை முழு இருதயத்தோடு ஏறிட்டு பார்த்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் அவரிடத்திலே சொல்லி பரிகாரம் தேடிக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாளின் தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்டது, கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து தங்கள் தரித்திர நிலையை மாற்றும்படியாக ஜெபிக்கும் போது தரித்திரம் நீங்கி செழிப்பு உண்டாகின்றது. தேவன் நம்முடைய ஜெபத்தினாலே மாற்றங்களை கொண்டு வருகிறவர் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இவ்விதமாய் நம்முடைய தரித்திரங்களை நீக்கும்படியாக தேவன் எப்பொழுதும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல்கள் தேவனுக்கு நேராய் இருக்க வேண்டும். சங்கீதம் 66:12 கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று தேவன் தங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த மாற்றத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். தேவன் உலகத்தை செழிப்பாகவே வைத்திருந்தார். மனிதனையும் வியாதி இல்லாமல், தரித்திரம் இல்லாமல் ஆசீர்வாதமாகவே வைத்திருந்தார். மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது பூமியானது இயல்பு நிலையிலிருந்து மாறி குறைவுபட துவங்கியது. அதன் நிமித்தம் வறட்சியும் வறுமையும் தரித்திரமும் போராட்டங்களும் உண்டானது. மனம் திரும்புகிற பட்சத்தில் தேவன் செழிப்பை தருவார் என்று தீர்க்கர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசினார். நீதிமொழிகள் 28:25 நாம் வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று அங்கே பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீதிமொழிகள் 14:11 நாம் வாசிக்கும் போது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தங்கள் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு ஜெபத்தின் மூலம் கர்த்தருடைய சமூகத்தை தேடும்போது செழிப்பு உண்டாகும். ஒரு சில வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 32:15 இப்படி சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14:17 அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நாம் சங்கீத புத்தகங்களுக்கு நேராக கடந்து போகும் பொழுது சில வாக்கியங்கள் நமக்கு இங்கே உணர்த்துவிக்கின்றதாக இருக்கின்றது. சங்கீதம் 65:9-10 நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செழிப்படைய வேண்டுமென்றால் தேவன் பூமியை எப்படி செழிப்பாக்குகிறார் என்பதை இந்த வாக்கியங்களிலிருந்து நாம் வாசித்து அறிகின்றோம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலுகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104
13 வரை உள்ள வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷருடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நம்மை நாட்டுகிற தேவனாகவும் இருக்கிறார். பூமியை முழுவதும் செழிப்பாக்கி அதை ஆசீர்வாதமானதாக மனிதருக்கு மாற்றி கொடுக்கிறார் என்பது உண்மை. அதே நேரத்தில் நல்ல செழிப்பான இடத்திலே தேவன் கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளை நாட்டுகிறார் என்பது நாம் அறிய வேண்டியது. சங்கீதம் 66:12 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கும். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து நாட்டினீர் விட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். அவன் அங்கே பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இதனை நாம் சங்கீதம் 92:12-13 வாசிக்கிறோம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ அவ்வளவு கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நட்டு வைத்திருக்கிறார். அவருடைய ஆலயம் செழிப்பான இடம். அந்த இடத்திலே கொண்டு வந்து நம்மை நட்டு வைத்திருக்கிறதுனாலே நாமும் செழிப்பாக மாற முடியும். இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதம் எதுவரையிலும் இருக்கும்? அதே சங்கீதம் 92:15 சொல்லியிருக்கு, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தரித்திரம் அடையாமல் ஆசீர்வாதமாக இருக்கவே கர்த்தருடைய வார்த்தை அன்றாடம் அறிவிக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை, செழிப்பை வைத்திருக்கிறார். உபாகமம் 28:1-14 வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது, யார் ஒருவர் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செழிப்பு சொந்தமாகிறது. அந்த உபாகமம் 28:4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறேன். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 11-12 வசனங்கள் வாசிப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தரித்திரம் நீங்கி நாங்கள் செழிப்படையத்தக்கதாக எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன்,
ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் பொழுது, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வழிமுறைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் போது, கர்த்தர் எங்களை ஆண்டவரே செழிப்படைய பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். நல்ல செழிப்பான இடமாகி உம்முடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து நட்டு வைத்திருக்கிறீர். எங்களை நீர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பீர் என்று நாங்கள் முழு நிச்சயத்தோடு நம்பி எங்கள் பணிகளிலே நாங்கள் செம்மையாக உண்மையாக நடந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.